சார் இன்றைக்கி என்னென்ன சார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தேர்தலை முன்னிட்டு இன்றும் நாளையும் நாமினேஷன் செய்ய தேதிகளை குறிப்பிட்டு எலெக்ஷன் கமிட்டி, அதாவது ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அவர்கள் தலைமையில் வைஸ் சேர்மனாக டாக்டர் செல்லையா அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த குழு இன்று நியமித்திருக்கிறது. அதில் முதல் ஆளாக நான் பொருளாளர் வேட்பாளராக இன்றைக்கு என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு நண்பர்களோடு வந்திருக்கிறேன். கடந்த கால பொருளாளரை பொறுத்தவரைக்கு நான் சென்ற 2 வருடங்களில் மிக சிறப்பாக பணியாற்றி இதுவரை நேரடியாக பணம் கட்டுவதாக தான் இருந்தது. முதல் முறையாக அந்த யூபிஐ சிஸ்டம் இல்லையா, இந்த ஸ்கேன் பண்ணி காசு கட்டுறது, அதை ஜிபே அந்த யூபிஐ சிஸ்டமை நான் தான் ஃபஸ்ட்டு டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா அவர்களை வைத்து திறந்து வைத்தோம். இப்பொழுதுக்கு யூபிஐ சிஸ்டம் இருப்பதால் சங்கத்தினுடைய நிதி நிலைமை ஆதாரம் அதிகமாக இருக்கிறது. முதல்ல 1 கோடியை தாண்டாது. எலெக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் லைசன்ஸ் பேங்க் 1 கோடி 1.25 கோடி வரும். கிட்டத்தட்ட 5 கோடி வருகின்ற அளவிற்கு நாங்கள் அதை முன்னேற்றி இருக்கிறோம். ஸ்டாம்ப் சேல்ஸை கூட டைரெக்டாக இது பண்ணியிருக்கோம். யூபிஐ சிஸ்டம் ஜிபேயில் எதுவுமே கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுவே நல்ல டிரான்ஸ்பரன்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதை தொடர்ந்து செய்வதற்காக நான் மீண்டும் பொருளாதார பதிவு செக்ரட்டரி பதவியெல்லாம் போட்டி போடலையா? செக்ரட்டரி பதவி வேறு ஆளுங்கெல்லாம் போடுறாங்க சார். நான் பொருளாதார பதவி திரும்பியும் பொருளாதார போட்டி போடுறேன். மொத்தம் எவ்வளோ பேர்? எல்லா நண்பர்களும் சொல்கிறார்கள் பொருளாதார மீண்டும் ஒரு முறை நின்று அதில் சங்கத்தினுடைய நிதியை மீண்டும் அதிகமாக பெருக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டது தான் நான் மீண்டும் பொருளாதார பதவி போட்டேன். இப்போ ஜட்ஜி என்ன விதிமுறை வகுத்திருக்காரு? விதிமுறைகள் பல விதிமுறைகள் இருக்கிறது. அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆஸ் பர் பைலா படி எலெக்ஷன் நடத்துகிறாங்க. எலெக்ஷன் ஓகே. யார் யார் கமிட்டியில் யார் இருக்காங்க? கமிட்டி ஹானரபிள் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜ் பாரதிதாசன் இருக்கார். அவர் சேர்மனாக இருக்கார். டாக்டர் செல்லையா அவர்கள் சீனியர் அட்வொகேட்டு வைஸ் சேர்மனாக இருக்கார். சீனியர் அட்வொகேட் PM சுப்ரமணியம் சார் இருக்கார். சீனியர் அட்வொகேட் சுதாராமலிங்கம் இருக்காங்க. அப்புறம் சீனியர் அட்வொகேட் அசோக் மேனன். 5 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறோம். அந்த 5 பேர் கொண்ட குழு மிக சிறப்பாக இன்றைக்கு தேர்தலை வகுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். பேம்ப்ளெட்ஸ்லாம் ஒட்டக்கூடாதுன்றாங்க. பேம்ப்ளெட்ஸ் கண்டிப்பாக ஒட்டக்கூடாது. அவங்க சொல்லணும்னு இல்லை, ஜென்ரலாகவே பேம்ப்ளெட்ஸ் நம்ம கோர்ட் கேம்பஸில் ஒட்டக்கூடாது. அதிகமாக பேப்பரை கீழே விழாமல் பார்த்துக்கணும். இந்த வேலைகளை எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நன்றி.